ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆனிஸ் மீடியா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய அலிப்பூர் சிறைச்சாலை அருங்காட்சியகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த அலிப்பூர் மத்திய சிறைச்சாலையானது பிரசிடென்சி கரெக்ஷனல் ஹோம் என்று அழைக்கப்படுகிறது. இது கொல்கத்தாவின் அலிப்பூரில் உள்ள ஒரு சிறைச்சாலையாகும். இது பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் அரசியல் கைதிகள் அடைக்கப்பட்டிருந்த இடமாகும். இந்த அலிப்பூர் சிறைச்சாலையானது ஜெயில் பிரஸ் அதாவது அச்சகத்தையும் கொண்டிருந்தது. 20 பிப்ரவரி 2019 அன்று மூடப்பட்டதால் அது இப்போது சிறைச்சாலையாக செயல்பாட்டில் இல்லை. இந்த அலிப்பூர் சிறைச்சாலை தளமானது இப்போது அங்கு சிறையில் அடைக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்ட தியாகிகளின் நினைவாக சுதந்திர அருங்காட்சியகமாக உருவாக்கப்பட்டுள்ளது. இது திரைப்பட படப்பிடிப்புகளின் நோக்கத்திற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. செயலிழந்த இந்த அலிப்பூர் சிறைச்சாலை ஒரு அருங்காட்சியகமாக மாற்றப்பட்ட பின்பு WBHIDCO அதாவது மேற்கு வங்க வீட்டு வசதி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு கழகத்தால் பராமரிக்கப்படுகிறது. இது செப்டம்பர் மாதம் 2022ஆம் ஆண்டில் திறக்கப்பட்டு தற்போது பொதுமக்கள் பார்வைக்காக செயல்பாட்டில் உள்ளது. இங்கு சுதந்திரம் பெற இந்தியாவிற்காக உயிரிழந்த அந்த நபர்களின் நினைவை பாதுகாக்க பார்வையாளர்களுக்காக பல்வேறு சிறை அறைகள் மற்றும் குறிப்பிடத்தக்க கைதிகளின் தூக்கு மேடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த அருங்காட்சியக திட்டத்தை 10 பகுதிகளாக பிரிக்கலாம். அவை தூக்கு மேடை, கண்காணிப்பு கோபுரங்கள், சிறப்பு களங்கள், பொது அறைகள், தடுப்பு காவல் அறைகள், சிறைச்சாலை உணவகம், சிறை மருத்துவமனை, மருத்துவமனை கட்டிட கண்காட்சி, தனிப்பிரிவு வார்டு மற்றும் ஒரு கலைக்கூடம். இந்த பலதரப்பட்ட விளக்க காட்சிகள் தவிர அருங்காட்சியகத்தில் INA கருப்பொருள் கொண்ட உணவு அரங்கம், ஒரு நினைவு பரிசு கடை மற்றும் சுதந்திர போராளிகள் அனுபவித்த போராட்டங்கள் மற்றும் கஷ்டங்களை பற்றி பார்வையாளர்களுக்கு தெரிவிக்க அர்ப்பணிக்கப்பட்ட ஒளி மற்றும் ஒலி நிகழ்ச்சி உள்ளது. மேலும் சுதந்திர போராட்ட தியாகியான சுபாஷ் சந்திர போஸுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அருங்காட்சியகத்தில் ஒரு பிரத்யேக கண்காட்சியும் உள்ளது. பிப்ரவரி 2023ஆம் ஆண்டின் நிலவரப்படி கொல்கத்தாவில் உள்ள ஆச்சாரியா பிரபுல்லா சந்திரராய் சாலை இடத்தில் இருந்து அலிப்பூர் சிலை அருங்காட்சியகத்தின் வளாகத்திற்குள் கொல்கத்தா காவல்துறை அருங்காட்சியகம் மாற்றப்பட்டது. பழைய அலிப்பூர் சிறை என்று பொதுவாக குறிப்பிடப்படும் பிரசிடென்சி கரெக்ஷனல் ஹோம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த அலிப்பூர் சிறைச்சாலையானது 1864ஆம் ஆண்டில் மேற்கு வங்காளத்தில் முதல் மத்திய சிறையின் அந்தஸ்தை பெற்றது. பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் சிறை வாழ்வதற்கு ஏற்ற இடமாக இல்லை. சிறை காவலர் மற்றும் தலைமை கட்டுப்பாட்டாளரின் அறிவுறுத்தலின் கீழ் கைதிகள் அவமானம் மற்றும் உடல் ரீதியான சித்திரவதைகளை அனுபவித்தனர். சிறையில் அடைக்கப்பட்ட சுதந்திர போராட்ட வீரரின் ஒவ்வொரு நடவடிக்கையும் காவலர்கள் மற்றும் உளவாளிகளின் தொடர்ச்சியான கண்காணிப்பில் இருந்தது. சுதந்திர போராட்ட வீரர்களின் அனுதாபிகள், அவர்களது சொந்த தோழர்கள் மட்டுமே சிறையில் அவர்களுக்கு சகோதரர் போராளிகளாக இருந்தனர். மாலையில் ஒரு வார்டின் பிரதான நுழைவு வாயில் பூட்டப்பட்டு ஓகே சைரன் அடிக்கப்படும் போது அவர்களின் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள ஒரே இடம் இரவில் வார்டில் தரை மற்றும் படுக்கைகள் மட்டுமே. அத்தகைய ஒரு இரவும் பகலும் இந்த செல் 4 மீண்டும் உருவாக்கப்பட்டு நமக்காக காட்சிப்படுத்தப்படுகிறது. அதில் ஒரு பகல் நேர சக கைதி திறந்த பால்கனியில் சிறை காவலரின் கண்காணிப்பு கண்களின் கீழ் முடி திருத்தும் சேவையை வழங்குகிறார். ஒரு கைதி சிறை வார்டை தூசி தட்டி துடைக்கிறார். இன்னொருவர் துணி துவைப்பதில் மும்முரமாக இருக்கிறார். ஆனால் வார்டின் 4 பலமான சுவர்களுக்குள் ஆங்கிலேயர் ஆட்சியில் இருந்து நாட்டை விடுவிப்போம் என்ற சுதந்திர போராட்ட வீரர்களின் நம்பிக்கையும் வாக்குறுதியும் காற்றில் கிசுகிசுக்கிறது. உடல்நிலை சரியில்லாமல் சித்திரவதை செய்யப்பட்ட கைதிக்கு கைதிகளால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. யாரோ ஒரு பாடல் பாடுகிறார்கள். ஒருவர் ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருக்க இன்னும் சிலர் ரகசியமாக தேநீர் தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். வார்டரின் விழித்தெழுதல் அழைப்பு மற்றும் தலை எண்ணிக்கையுடன் நாள் தொடங்கி மீண்டும் அதே எண்ணிக்கையுடன் முடிவடைந்து வார்டுக்கு தள்ளப்படுவார்கள். இவ்வாறு அலிப்பூர் சிறையில் ஒரு நாள் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் என்ற தலைப்பில் அவர்கள் அனுபவித்த வேதனைகள் நமக்காக மறு உருவாக்கம் செய்யப்பட்டு காட்சியளிக்கப்படுகிறது. இந்த அலிப்பூர் சிறைச்சாலையில் குறிப்பிடத்தக்க சுதந்திர போராட்ட கைதிகளாக இருந்தவர்கள் ஸ்ரீ அரவிந்தோ, டூடு மியான், சுபாஷ் சந்திர போஸ், கனைலால் தத்தா, சத்யேந்திரநாத் போசு, பிரேந்திரநாத் தத்தா குப்தா, கோபிநாத் சாகா, அனந்தஹரி மித்ரா, தினேஷ் குப்தா, தினேஷ் மஜும்தார், கே காமராஜ், ராமகிருஷ்ண பிஸ்வாஸ், பிதான் சந்திர ராய்,
தருள் முகர்ஜி, சாரு முஜும்தார், பிரமோத் ரஞ்சன் சௌத்ரி, டாக்டர் ஜாக் ஃப்ரீகர், பி கக்கன், சாரு சந்திரபோஸ் ஆவார்கள். இந்தியாவில் உள்ள மற்ற சிறை அருங்காட்சியகங்கள் அந்தமானில் உள்ள செல்லுலார் சிறை, தெலுங்கானாவில் உள்ள பாரம்பரிய சிறை அருங்காட்சியகம் மற்றும் ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள டஷுயாய் மத்திய சிறை மற்றும் அருங்காட்சியகம் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் உங்க கனிவான ஆதரவை தெரிவிங்க. மேலும் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வர பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.